ஜெகத்குருவே சரணம். கால நேரம் சூழ்நிலை இது எல்லாம் மிக சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்தது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த கால நேர சூழ்நிலை அப்படின்றது மிக சரியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய வேண்டுதல் எல்லாமே. இப்படியாவது வாழ்க்கை அது போகிற போக்கில் போட்டோம், அது போகிற போக்கில் நானும் போறேன். எல்லாருக்கும் இந்த உலகத்துல நடக்க போறதுதான் நடக்க போகுது, அதனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு வாழ்பவர்கள் கூட நிறைய பேர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தமான வாழ்க்கையோடு எதிர்த்து போரிடாமல் இயல்பாக அது போகக்கூடிய பாதையிலேயே தம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றார். இல்லை, இந்த பாதை போகக்கூடாது, இப்படி போனா இந்த மாதிரி நேரும், அதனால நான் இதிலிருந்து மாற்று பாதை எடுத்து மிக சரியான இடத்தில் செல்ல வேண்டும் அப்படின்ட்டு ஒரு அனுமானத்தின் பெயரிலே அவர்களுடைய வாழ்க்கை மாற்றி செல்வது கூட இருக்கிறார். எனிவே எது எப்படி இருந்தாலும் நாம் கவனமாக நம்முடைய வாழ்வை கையாள்வதுதான் மிக சரியான வழி. எப்படி வேணாலும் இருந்துடலாம் அப்படின்னு இருக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டா எல்லாத்துக்கும் வியாக்கியானம் எழுத வேண்டியது வந்துடும். அதுக்கப்புறம் இதனால இது அப்படியாச்சு, அதனால இது அப்படியாச்சு. ஸோ என்னாலும் நம்முடைய வாழ்வு மிக சரியான திசையில் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்றும் நல்ல வாய்ப்புகள் வர வேண்டும். பரிபூர்ண நிம்மதி இருக்கும். எப்பவுமே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் வேண்டும் அப்படின்னா மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஒரு மகா சந்நியாசியால் மட்டுமே அந்த நிம்மதியான திருப்தியான வாழ்வை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உலகத்தில் அருள முடியும். நிச்சயமா. சரி, இப்ப நாம சென்ற வாரம் ஒரு மாதம் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்னால குருராஜர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு உதாரணம். அவர் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இது இப்படி நடக்கணும், அதாவது அப்படி நடக்கணும்னுட்டு. நாம் அந்த இடத்துக்கு போயிட்டு ஜஸ்ட் நாம் அந்த இடத்துல முன்னால் அந்த செயலுக்கு அவர் வகுத்திருக்கக்கூடிய அந்த செயலுக்கு அந்த பணிக்கு நாம் அந்த இடத்தில் நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் நடக்கிறது. எல்லா நிகழ்வுகளிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை நாம் சரணாகதி பக்தி கொண்டு ஒப்படைத்து விட்டு அவரை தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டு வந்தால் என்னென்ன கால நேரங்களில் என்னென்ன உங்களுக்கு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டங்களில் அதனை நிறைவேற்றி தந்து விடுவார். நாம் அந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் நாம் திரு பூபாலன் அவர்களை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. வாணியம்பாடிக்கு பக்கத்தில் தரைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் குருராஜருடைய ஒரு பக்தர், அவர் ஒரு பால் வியாபாரம் செய்கிறார், கட்டிட வேலைக்கும் செல்கிறார். ராயரின் மீது ஒரு பரிபூரண ஒரு பக்தி அவருக்கு. அவர் அந்த காணொலியில் சொல்லியிருப்பார், அதை பார்க்காதவங்க பாருங்கள். தன்னுடைய மனைவிக்கு ஏதோ உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அது சரியானதுனால அவரை பற்றி மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லணும், அவருடைய பக்தனாக வாழ வேண்டும், என்னாலும் அவர் மீது பக்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் வந்தது. அதனால் அவருக்கு நான் இருக்கக்கூடிய இந்த கிராமத்திலேயே, இந்த மலை கிராமத்தில், அந்த மலை கிராமத்தில், ஏன்னா இது என்னன்னா சைலாரண்ய ராகவேந்திரர், நான் சொல்கிறேன், அதெல்லாம் அவருடைய திருநாமம். அந்த மாதிரி அருள் இருக்கிறார். அந்த மலை கிராமத்தில், அந்த மலை அடிவாரத்தில் அவருக்கு ஒரு ஆலயம் வைக்கணும், எழுப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூபாலன் அவர்களுக்கு அதீத ஒரு பக்தி, அவருடைய லட்சியம் அதுவாகவே இருந்தது. நம்ம சொன்னோம் ஏற்கனவே 2-3 இடத்தில் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போ என்ன சொன்னார், நீங்கள் போயிட்டு அவருடைய சுவாமியுடைய திருவுருவ படத்தை வைத்து பூஜை பண்ணுங்க, மக்கள்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு கால நேரம் பார்த்து நிச்சயமாக அந்த இடத்தில் உங்களுடைய நோக்கத்தை குருராஜர் பூர்த்தி செய்வார் அப்படி சொல்லிட்டே வந்துட்டே இருந்தோம். இது 2-3 சந்திப்புகள் நடந்தது. ஒவ்வொரு சந்திப்பிலும் அவரை நான் ரொம்ப அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன், நீங்கள் போங்க, இந்த மாதிரி செய்யுங்க, அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் சொல்லி இது பண்ணலாம் அது பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க, முதல்ல பக்தர்கள் அந்த இடத்தில் வருவதற்கு உண்டான வழிவகைகள் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இதற்கிடையில் என்னாச்சுன்னா, ஆம்பூரை சேர்ந்த திரு ஜெயக்குமார் அவரும் குருராஜருடைய ஒரு அத்தியந்த ஆத்ம பக்தர். அவர் திடீர்னு எனக்கு கால் பண்ணி, சார் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி, ஒரு வைபவம் புவனகிரியில் நடந்தது, அதை முடிச்சுட்டு இங்கே ஊருக்கு வந்த பிறகு கால் பண்ணுறாரு, சார் பூபாலனுடைய அந்த இடத்தை நாங்கள் வேறொரு நண்பர்களிடம் எல்லாம் போயிட்டு பேசி
ஒரு 50-60 மூட்டை சிமெண்ட்டுகள் நாங்கள் கலெக்ட் பண்ணி கட்டிட ஒரு மேஸ்திரை வைத்து அந்த இடத்தில் ஒரு ரூமே எழுப்பிட்டோம். தயார் நிலையில் இருக்கிறது. கீழே வந்து அந்த கீழே தரைகள் எல்லாம் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே நாளையே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அந்த இடத்துக்கு நான் போனேன். போயிட்டு நாம் என்ன பண்ணேன்னா, எல்லாமே ராயருடைய ஆணை தான், இதில் நாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. நாம் செய்வது ஒன்றுமே கிடையாது. ஒரு பணி, அந்த பணியை செய்ய வேண்டும். அது ஏன் இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்றது அவர் தான் நகர்த்துவார். ஸோ அடுத்த இப்போ எப்படி வந்து திரு ஜெயக்குமார் அவர்களை அந்த இடத்தில் இது நம்ம ஒன்று வாட்ச் பண்ணணுங்க. அவருடைய அவர்கிட்ட அந்த அந்த பக்தி, ஆத்மார்த்தமான பக்தியை நாம் வச்சுட்டு நாம் பிரார்த்தனை செய்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரு மிகச் சரியான காலகட்டங்கள் நேரங்கள் வரும்போது அப்படியே ஒவ்வொன்றாக மாற்றுகிறார். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படி மாறுதுன்னு. நீங்க ஆத்மார்த்தமான பக்தராக இருக்க வேண்டும், அவர்கிட்ட சரணாகதி பக்தியோடு இருக்க வேண்டும். அதிமேதாவி புத்திசாலித்தனம் அப்படிங்கிற போர்வையில் நாம கணக்கிட்டு இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் விடுத்து, குருராஜா உங்களது பொற்பாத கமலங்களே சரணம், உங்களது பொற்பாத கமலங்களை நான் சரணடைந்திருக்கிறேன் ராயரே, எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான கால நேரங்களை வகுத்து அதற்குண்டான முடிவுகளை அவர் கொடுத்து கொண்டிருப்பார். நிறைய பேர் கொடுத்திருக்காரு. அதுல திரு பூபாலன் அவர்கள் ஒரு உதாரணம். இவங்க அதை கட்டி முடிச்சுட்டார் திரு ஜெயக்குமார் அந்த இடத்துல. இவரெல்லாம் ஒன்றாக இணைந்து அதை எழுப்பி முடித்து விட்டார்கள். சில நண்பர்கள் உதவினார்கள். மறுநாள் நாம் அங்கே போனோம். அங்கே போயிட்டு படப்பிடிப்பு நடத்தினோம். இதுதான் டேர்னிங். படப்பிடிப்பு நடத்தி அதை வந்து நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களின் பார்வைக்காக நாம் சமர்ப்பணம் செய்தோம். அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் இப்படி அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு பக்தர் முயற்சித்து கொண்டிருக்கிறார். ராயர் எந்த மாதிரியான உதவிகளை அவருக்கு எப்படி செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுதான், தட்ஸ் ஆல். அது மட்டும்தான். நாம் வந்து இங்கே இப்படி இது நடக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தட்ஸ் நாட் அவர் டியூட்டி. இது என்ன நடந்தது, இப்படி நடக்கிறது, பக்தர்களே, அன்பர்களே, குருராஜருடைய சொந்தங்களே, இதை பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெளிப்படுத்தணும். நிறைய அன்பு நெஞ்சங்கள். அன்னைக்கு ஒரு நாள்லயே, அன்னைக்கு மறுநாள், இன்னைக்கு மத்திய ஆஃப்டர்நூன் போடுறோம், மறுநாள் ஈவினிங்குள்ள மோரார்லெஸ் வந்து அந்த கோவிலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அனைத்துமே சைன் பண்ணிட்டார் குருராஜ். எல்லாம் கொடுத்துட்டாருங்க. தேடி தேடி அலைந்து திரிந்து வாங்கி செய்வது என்பது அது ஒரு வகை, அது ஒரு பிராப்தம். அந்த மாதிரி நீ ஒன்றுமே பண்ண வேணாம், 3-4 இடத்துக்கு போனேன், சுத்தின, பார்த்த, குருராஜருடைய பக்தர்கள் சொந்தங்கள்லாம் உனக்கு யாரும் தெரியாது மிஸ்டர் பூபாலன். ராயர் சொல்றார், உனக்கு தெரியாது, நீ என்மேல் பக்தியா இருக்கிற. பக்தியா இருக்கல்ல, பக்தியாரு. எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற, ஹைவேஸ்லேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமம் அது. ஓடைகள், நீரோடைகள், செடிகள், மரங்கள், கொடிகள்னு இயற்கையில் சூழ்ந்த இடத்துல நீ இருக்க. இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடுமா இருக்கு. அந்த இடத்துல நான் வரணும்னு நீ சொன்னல, ஆசைப்பட்டுட்ட இல்லையா? சரி, நான் பார்க்குறேன், உன்னை வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குண்டான ஒரு இன்குபேஷன் பீரியட் ராயர் கொடுத்துருக்காருங்க. இந்த பீரியடுக்குள்ளே அவருக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட். அதாவது நம்ம ட்ரை பண்ணி வாங்கி செய்கிறது வேற. அது நம்ம போயிட்டு எல்லாரையும் போய் பார்த்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி, அது வேறு. அது இது அந்த கேட்டகரியிலே வராது. இவருக்கு நடந்த இந்த மகிமை அப்படிங்கிறது திரு பூபாலன் அவர்களுக்கு என்னன்னா, இது நம்ம போட்டுட்டோம், நம்ம டிவி, நம்ம வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ண பிறகு கூட இப்படிதான் நடக்கணுன்ற எந்த உத்தரவாதம் எதுவும் யாருக்கு நம்ம சொல்ல முடியாது. இது நடந்துருங்கன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது போஸ்டிங் மீன்ஸ் என்னன்னா, அது சேனல்ல வர்றது வரைக்கும் தான் நம்முடைய கடமையாக இருக்கிற தவிர அதுக்கப்புறம் என்ன நடக்கணுன்றது அவருடைய ஆர்டர். அன்னர் மாலையே மதியம் போட்டோம், அன்னைக்கு நைட். இதுதான் முக்கியமான இந்த தகவலுக்காக தான் நான் இந்த மெசேஜ் கடந்த 4-5 பதிவுகளாக இது சொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். வெவ்வேறு டாபிக் நம்ம பேசிட்டு அடுத்தடுத்து நகர்த்து வந்துட்டோம். அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு கால் பண்ணுறார். வணக்கத்திற்குரிய திரு ஆதிமூலம் சார் அவர்கள், திருநெல்வேலியில் இருக்கிறார். அவர் குருராஜருடைய ஒரு ஆத்மார்த்தமான பக்தர், நிறைய சேவைகள் செய்திருக்கிறார். அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம், அந்த இயக்கத்தில் வந்து ஒரு துணை செயலாளராக இருந்திருக்கிறார். இப்போ நிறைய சேவைகள் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்.
நிறைய பணிகள். அவர் என்ன கால் பண்ணி என்ன பண்ணாரு, சரவணன் சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து இந்த ஒரு சுவாமியுடைய பிருந்தாவனம் ஒன்று இருக்குது, அது நான் வந்து அங்கே கொடுக்கலாமா நாங்கள் அப்படின்னு கேட்டார். சார் என்ன இப்படி கேட்குறீங்க நீங்கள், இதெல்லாம் என்ன தாராளமாக அங்கே பண்ணலாங்க செய்யலாங்க அப்படின்போது அவர் டீட்டெயிலாக அந்த தகவலை சொன்னார் எனக்கு. அவருடைய ஒரு உடன்பிறவா சகோதரர் திரு சரவணன் சார் அவர்கள் வந்து வெளிநாட்டில் வசிக்கிறார். அவங்க என்ன கைங்கரியம் பண்ணுவாங்கன்னா, எங்கன்னா மடங்கள் ஆலயங்கள் எங்கன்னா வந்து யாருன்னா பண்ணாங்கன்னா அவர்களால் முடிந்த அளவு அந்த இடத்திற்கு ஒரு பிருந்தாவனமோ இல்லை ஒரு சிலையோ செய்து கொடுப்பார்கள். அதற்கு வந்து திரு ஆதிமூலம் ஐயா அவர்கள் தான் வந்து அதை முன்னின்று அதை செய்வார். அதை உங்கள் டிவி ப்ரோக்ராமை வந்து நீங்கள் போட்ட அந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நீங்கள் போட்ட உடனே மதியம் திரு சரவணன் சார் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கார் சொன்ன இல்லையா, அவர் பார்த்துட்டாரு. இவ்வளவு நாள் இவர் பார்த்து சொல்வார். இந்த நிகழ்ச்சி பாருங்க எப்படி ட்விஸ்ட் பண்றார் ராயர், எப்படி தான் சொல்லிடுவார் இவர். ஆனா இந்த இது மட்டும், இந்த வாணியம்பாடி தரைக்காடு இந்த இந்த விஷயம் மட்டும் அவர் பார்த்து விட்டு இருக்கிறார். முதல்ல பார்த்து விட்டு அவர் திரு ஆதிமூலம் சார் கிட்ட சொல்லி நீங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு இவர் ஆதிமூலம் சார் தகவல் சொல்ற, இந்த மாதிரி சொன்னாரு, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டார். அச்சோ ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் அவங்களுக்கு சொன்ன அவங்க ரொம்ப ஜெயக்குமாரும் சரி பூபாலன் அவர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். நான் இந்த தகவலை அவங்க கிட்ட சொல்கிறேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்கள் வெறும் பிருந்தாவனம் துளசி மாடம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிருந்தாவனம் மட்டும்தான் இருக்குங்கிறீங்க. நீங்கள் எனக்கு வந்து சுவாமியுடைய திருவுருவச் சிலை அதற்கு தகுந்தாற்போல் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு கிராமம்னு சொல்கிறோம், பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவர்கள் அதை பார்க்கும் பொழுதே எளிதாக குருராஜருடைய அவருடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கும் விதமாக அந்த அமைப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன்னு, தாராளமாக நாங்கள் உடனடியாக செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆதிமூலம் ஐயா அவர்கள் சார் என்ன பண்ணார், அவர் உடனடியாக அதை வந்து கேட்டுட்டு அந்த சிற்பி கிட்ட ஆர்டர் பண்ணிட்டார். மகாபலிபுரத்தில் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் அங்கே ஆர்டர் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், ஒரு மாதம் கூட ஆகலைங்க, 15-20 நாளுக்குள்ளே, இல்லை 20-25 நாள் ஆகிட்டுருக்கோம், ஒரு மாதம் ஆகலை. அதன் பிறகு ஒரு நாள் கால் பண்ணுறாரு, ராயர் வந்து வரப்போகிறாருங்க, நாளைக்கு சண்டே, ஒரு சண்டே சொல்கிறாரு, நாளைக்கு காலைல வந்துடுறாரு அப்படின்னாரு. இல்லை நீங்களும் இங்கே வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அவரை. யாரை? ஆதிமூலம் சார் அவர்களும் ஐயா சரிங்க ஐயா நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் திருநெல்வேலியிலிருந்து ஒரு நாள் மாலை கிளம்பி மறுநாள் காலை இங்கே வந்துட்டார் வேலூர். இந்த பக்கம் அன்று காலை அதிகாலை 2 மணி அளவில் மகாபலிபுரத்திலிருந்து திரு ஸ்ரீனிவாசன் ஸ்தபதி அவர்கள் வந்து பிருந்தாவனத்தை குருராஜரை அமர வைத்து கொண்டு ஒரு குட்டி யானை வண்டியில், பாருங்க குட்டி யானையில் குருராஜர் உட்கார வைத்து கொண்டு அவர் நேராக வாணியம்பாடி வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து அவர் வந்தார். அவர் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனார். அதுக்கப்புறம் திரு ஆதிமூலம் ஐயா அவர்களை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு போனோம். திரு ஜெயக்குமார் அவர்களும் வந்தார்கள். ஜெயக்குமார் தான் அந்த இடத்துல வந்து அங்கிருந்து நம்மளை கூட்டிகிட்டு வர்றது அந்த இடத்துக்கு உண்டான இந்த முக்கியமான சில பல வேலைகள் அதெல்லாம் முன்னின்று பார்த்து கொண்டிருக்கிறார் திரு பூபாலன் அவர்களுடன் ஒத்தாசையாக இணைந்து. அப்புறம் அங்கே போயிட்டு குருராஜரை அந்த அறையில் அமர வைத்து விட்டு, இன்னும் வந்து கும்பாபிஷேக வைபவம் கிடையாது, அந்த அறையில் அமர வைத்து விட்டு அன்று ஒரு பெரிய ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் சொல்லிவிட்டு வந்தோம். இதுதாங்க. இது என்னன்னா, இந்த சிலை வந்து வேறு ஒரு ஆலயத்திற்காக அது வடிவமைக்கப்பட்டது. அவர் அப்பவே பிளான் பண்ணிடுறாரு. பெரியவர் குருராஜர் மகாபிரபு ஜெகத்குரு அவர் ஆல்ரெடி ஒரு சிற்பம் வடிக்கப்படும் பொழுதே இது எந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத அவர் திட்டமிட்டுட்டார். சில காரணங்களுக்காக அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி வேறு ஒரு மடத்திற்கு அந்த பிருந்தாவனம் செல்ல முடியும். பல மாதங்களாக சிற்பக்கூடத்திலே இருக்கிறது. இவர் சிற்பி திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள்கிட்ட நிறைய பக்தர்கள் பெங்களூர் இந்த மாதிரி வெளியூர்களெல்லாம் வந்து இந்த பிருந்தாவனம் அவர்கள் நிறைய செய்வார். குருராஜருடைய சிலையெல்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இதை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறோம், நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து வேற ஒரு பிருந்தாவனம் செய்து கொடுத்துட்டார். அது செய்து கொடுத்து கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது அந்த கோயிலில். இது வந்து இங்கேயே தங்கி விட்டது, ஏதோ ஒரு காரண காரியம். அந்த காரண காரியம் தான் இது.
இது நிறைய பேர் கேட்கும்போது கூட அவர் நான் தரமாட்டேன். இவர் சென்று அமரக்கூடிய இடம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான இடமா இருக்கும். அவர் சொல்றாருங்க என்கிட்ட, ஒரு நல்ல இடமா இருக்கும், அதனால நான் பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இதை நான் தரமாட்டேன், இது போவார், அவர் அனுப்புவோம், நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடங்களுக்கு பிருந்தாவனங்களை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்றிருக்கிறார் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் தான் ஸ்தபதி. அப்ப இதுதான் விஷயம். இப்ப குருராஜர் ஏற்கனவே திட்டமிட்டு அந்த இடத்தில் அமர்ந்து விட்டார். அமைதியாக கை கட்டி கொண்டு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், ஒவ்வொன்றும் எந்த மாதிரியான மிராக்கள், இன்னும் கூட 2-3 விஷயங்கள் நடந்திருக்கு அந்த இடத்துல. நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அதாவது, உனக்கு தேவை, பிடி கையை பிடி, அவ்வளவுதான். உனக்கு உண்மையா தேவையா, உனக்கு நியாயமா தேவையா, நேர்மையா தேவையா, என்னாலும் நீ பெற்றதை வைத்துக் கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமா உன்னுடைய வாழ்க்கையில்? நீ ஒரு நியாயவானாக இருக்கிறாயா? மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்துகிறாயா? மற்றொரு பொருளுக்கு நீ ஆசைப்பட்டது இல்லையா? நீ பிரார்த்தனை செய்கிறாயா? பிடிடா கையை, அவ்வளவுதான். நீ கையை அப்படி பிடிக்க வேண்டியதுதான், தூக்கி போடுவார், அவ்வளவுதான், எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் அதுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த மிகப்பெரிய மகான். நாம் அவரை பின்பற்றி கொண்டு வருகிறோம், நாம் அவரை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு லட்டு வாங்கி இன்னையோட போயிடுறது கிடையாது, இன்னையோட முடியறது இல்லை கதை. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நிறைய கட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அனுபவங்களும் உங்களுக்கு வரவிருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது எப்படி வேணாலும் வரலாம். சுற்றத்தார் மூலம் வரலாம், பணத்தால் வரலாம், உடலால் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், சமூகத்தால் வரலாம், சமுதாயத்தால் வரலாம். இங்கிருந்து கடை தேர்வதற்கு அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். இது பயமுறுத்தவில்லை, நான் பயமா சொல்லலை, இதை முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். குதித்து விட்டோம் கடலில், மானிட வாழ்க்கை என்ற கடலில் குதித்து விட்டோம், மனித பிறவி என்ற கடலில் குதித்து விட்டோம். தட்டு தடுமாறி ஒரு படகை பிடித்து விட்டீர்கள். படகை மட்டும் பிடித்தால் போதுமா? அந்த துடுப்பு தான் குருராஜர் மீது நாம் வைக்கக்கூடிய பக்தி. அந்த துடுப்பு மட்டும் மிக சரியான லாபகமாக நீங்கள் பிடித்து கொண்டால் இந்த மானிட பிறவி அப்படிங்கிறத அற்புதமாக கடந்து அந்த கரைக்கு சென்று விடலாம். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.